வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சேர்வராயன் மலை, சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில் கருமுந்தரையில் பகடுப்பட்டுங்கிற வில்லேஜில் தான் பண்ணி கொடுத்துக்குறேங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. இங்கே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா போர் மொத்தம் 620 அடி போட்டுக்கிறாங்க. அதில் 550 அடி இறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால் 550 அடிக்கு இறக்குற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம மோட்ரு, கேபிளு, பைப்பு, சோலார் பேனலு, ட்ரைவ் எல்லாமே A to Z நம்மளே பண்ணி கொடுத்துக்குறோங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரில் ஃபிட் பண்ணிட்டுருக்குறோங்க. மோட்டரில் ஃபிட் பண்ணி பைப்பெலாம் அதில் ஏற்றுறதுக்கு உண்டான வேலை பண்ணிட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு மோட்டர் இறக்கலான்ட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெளியே வச்சு ஓட்டி பார்க்கலான்ட்டு பேனல்லாம் வச்சு ஓட்டி பார்த்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறோங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போர் போட்டு 1 வருஷம் ஆச்சுங்க. இங்கே கரண்ட் வசதி கிடையாது. கருமுந்தரை இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் ஏரியா தான். அதனால் இவங்களுக்கு கரண்ட் இல்லாதனால 1 வருஷமாக இவங்க பயிர் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. கீழே அவங்களது பள்ளத்தில் அவங்களது கிணறு இருக்குது. அது ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இது மேட்லேருந்து இந்த போர் போட்டுக்கிறாங்க. மொத்தம் 620 அடி போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு 550 அடிக்கு இறக்குற மாதிரி நம்ம பேசியிருக்கிறோம். அதில் டெலிவரி 1.5 டெலிவரி தண்ணி வர மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 3 ஹெச்பியில் 3 ஃபேஸு 220 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம அந்த மோட்டரை டிசைன் பண்ணிக்கிறோம். இதில் பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 340 வாட்ஸ் பேனலில் உங்களுக்கு 10 பேனல் ரன் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோங்க. ஸோ அதனால் 10 பேனலில் ரன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு 220ல் ரன் ஆகிற மாதிரி நம்ம வோல்டேஜ், ட்ரைவ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மோட்டர் இறக்குறேன் அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள். இங்க 2 பேர் வாங்க. எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுங்க. எல்லாம் ஃபிட் பண்ணி மோட்ரு, கேபிள், பைப்பில் ஃபிட் பண்ணி போரில் இறக்கிட்டு இருக்கிறோங்க. மொத்தம் 550 அடி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு பண்ணிட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா பேனல் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பக்கத்தில் மாட்டுக்கொட்டை இருக்குது. அது அந்த சீட் இருக்குது. அந்த சீட்டு மேலே தான் ஃபிட் பண்ண சொன்னாங்க. அந்த சீட்லேயே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோம். அப்புறம் அந்த உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த 10 பேனல் பார்த்திங்கன்னா சீட்டில் ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த மாட்டுக்கொட்டாய் உள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே ட்ரைவு, MCB எல்லாமே ஃபிட் பண்ணிட்டுருக்குறோங்க. இல்லை உள்ளேயெல்லாம் செட் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேனல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. 10 பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் ட்ரைவு, அப்புறம் MCB எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அதான் பார்க்குறீங்க. இப்போ அடுத்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாங்க. அது எவ்வளோ தண்ணி வருது என்னன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா காலையிலங்க. காலையில் ஒரு 8:30 மணி, 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே அந்த டைமில் தான் இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ அதில் பாருங்கள் நம்ம கரண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 ஆம்ஸ் எடுத்தது. இந்த ஆம்ஸ் அதிகமாக பாருங்கள். ஸோ 5 ஆம்ஸ் எடுக்குதுங்க. மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா 12 ஆம்ஸ் வரையும் நமக்கு மோட்டர் எடுக்கும். 2700 RPM நமக்கு ரன் ஆகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8:45க்கு உங்களுக்கு இந்த டெலிவரி 1.5 டெலிவரி இந்த தண்ணி இதை பார்க்குறீங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு 8:45க்குங்க. இது உங்களுக்கு 1700 1800 RPMல இப்போ நமக்கு அது ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேனல் இங்கே ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒயர் பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து அந்த மாட்டுக்கொட்டைக்கு மேலே கொண்டு போயிட்டோங்க. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா இந்த பைப் 2 இன்ச் பைப் அங்கே இருக்குது. ஸோ அதில் கீழே கொண்டு போகிறதுக்காக ஆக்சுவலாக இது மேலே இந்த போருக்கு மேலே பார்த்திங்கன்னா மலை இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த போர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா மலை மாதிரி பாறையாக தான் இருக்குங்க. அந்த போர் இருக்கிறதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பாறைக்கு மேலே அங்கே தான் இவங்க பண்ணைக்குட்டை அதில் அதாவது அங்கே வெட்டி வைக்கிறாங்க. அந்த பண்ணைக்குட்டையில் நம்ம தண்ணி போர் தண்ணி அதில் விட்டு அங்கேருந்து அதை அப்படியே ஃபோர்ஸில் அப்படியே கீழே போகிற மாதிரி அந்த 2 இன்ச் பைப்பு அவங்க ஃபிட் பண்ணிக்கலான்ட்டு அந்த பைப் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த பைப்பு ஜஸ்ட் அவங்க அதில் போட்டு எவ்வளோ தண்ணி வருது, கீழே எவ்வளோ ஊற்றுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஜஸ்ட் அது நம்ம கனெக்ட் பண்ணி தண்ணி அதில் விட்டுக்கிறோம். பாருங்கள்.
இது வந்து 2.5 இன்ச்சிலேருந்து உங்களுக்கு 2 இன்ச்சு பைப்பு இப்போ கனெக்ட் பண்ணி அவங்க வயலில் விட்டுருக்காங்க. மேலே மேட்டில் இருக்குது போரு. இப்போ கீழே பள்ளத்தில் இது ஊற்றிட்டு இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு இந்த 1.25 டெலிவரி வந்துட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆர்பிஎம்மில் ஒரு 6.5 ஆம்ஸ் பக்கம் இப்போ எடுத்து